ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. அருமையான தேவ பிள்ளைகளே, நாங்கள் இப்போது ரிவைவல் சென்டர் ஈச்சங்குளம் பவுனியாவிலிருந்து உங்களோடு பேசுகிறோம். அருமையான அப்போஸ்தலர் கிறிஸ்தவ தேவதாஸ் நானும் இணைந்து இந்த இயேசு நம்மோடு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நாளுமாய் அருமையான தேவனுடைய தாசன் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லி நாங்கள் இணைந்து ஜெபிக்க போகிறோம். இப்போது வார்த்தையை கேட்க கடந்து செல்வோமா? ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். அருமையான தேவனுடைய ஊழியக்காரர் அருமையான ரெவரண்ட் டாக்டர் பிலிப் அவர்களோடு கூட இந்த இடத்துல ரிவைவல் சென்டரில் நிற்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யாத்திராகமும் 33வது அதிகாரம் 12வது வசனத்திலே மோசே ஆண்டவரிடத்திலே கேட்கிற ஒரு கேள்வி, நீர் எங்களை போ என்று சொன்னீர், ஆனால் யார் எங்களோடு கூட வருவார் என்கிறதை நீ சொல்லவில்லை. அதற்கு ஆண்டவராகிய தேவன் மோசேயை பார்த்து சொன்னார், என் பிரசன்னம் உனக்கு முன்பதாய் செல்லும், உனக்கு நான் இளைப்பாறுதல் கொடுப்பேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு முன்பதாய் கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய சமூகம் செல்லும். நீங்கள் போகும் இடமெல்லாம் கர்த்தர் உங்களோடு கூட வருவார். உங்கள் குடும்பத்தோடு கூட கர்த்தர் இருப்பார். நீங்கள் கையிட்டு செய்யும் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தொழில் பண்ணுகிறவர்கள், காலேஜ் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகள் வெற்றிகளை கர்த்தர் கொடுப்பார். ஊழியம் செய்கிற உங்களுக்கு ஊழியக்காரர்களே கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். தேவனாகிய கர்த்தர் நீங்கள் செய்யும் எல்லாவற்றிலும் அவருடைய பிரசன்னம், அவருடைய பிரசன்னம் தங்கியிருக்கும். பயப்படாதீர்கள், நல்ல தைரியமா இருங்கள் என்று சொன்னால் கர்த்தருடைய பிரசன்னம் ஒரு மனுஷனை மேன்மைப்படுத்தும், உயர்த்தும். அது எல்லாவற்றிலும் அந்த மனுஷனுக்கு, அந்த மனுஷிக்கு, அந்த குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நாளிலே கூட கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். தேவ சமூகத்திலே நீங்கள் கரங்களை உயர்த்தி கேளுங்கள். அன்பான எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, இந்த நாளிலுமாய் உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவை மன்றாடி ஜெபிக்கிறோம். இந்த தேவ செய்தியை கேட்டு யாரெல்லாம் உங்களுடைய பிரசன்னத்தை, உங்களுடைய சமூகத்தை வாஞ்சிக்கிறார்களோ அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தாவே தேவ மகிமை, தேவ பிரசன்னம் இறங்கி வருவதாக, தடைகள் உடைக்கப்படுவதாக. இயேசு நம்முடைய நிகழ்ச்சியினூடாக இந்த தேவ செய்தியை கேட்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே விடுதலை, மேன்மைகள், ஆசீர்வாதங்கள், நன்மைகள் வெளிப்படுவதாக. இந்த வாரத்திலும் பிள்ளைகள் எதிர்பார்க்கிற நன்மைகள் உண்டாகட்டும். குடும்பத்தில் தேவ சமாதானம் உண்டாகட்டும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அந்த மேன்மையான மகிமையான காரியங்கள் வெளிப்படுவதாக. அப்பா, இப்போது நாங்கள் 2 பேரும் இணைந்து இந்த தேவ செய்தியை கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். இப்போது இருக்கிறதை பார்க்கலாம். பிதாக்களின் தேவனாய கர்த்தர் பிள்ளைகளை 1000 மடங்கு ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக. நன்மையினாலும் கிருபையினாலும் ஒவ்வொரு பிள்ளைகளை மூடிக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, தொடர்ந்து இயேசு நம்முடைய நிகழ்ச்சியை பாருங்கள். கர்த்தர் செய்கிற நன்மைகளை நீங்கள் பார்க்கிற போது உங்கள் வாழ்விலும் உங்கள் குடும்பத்திலும் கர்த்தர் இதை பார்க்கலும் மேலான காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.